சட்டப்பேரவையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தனி தீர்மானம் கொண்டுவரப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த தனி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் பேரவையில் குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் என தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. கல்வி, வேலை வாய்ப்பில் சம உரிமை, சம வாய்ப்பை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சட்டப்பேரவையில். சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறார். 2021ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனே தொடங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பையும் இணைத்தே நடத்த வேண்டும் என தனி தீர்மானத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், சட்டப்பேரவையில் சாதிவாரி கணக்கெடுப்பு தனி தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இதனுடைய சாராம்சங்கள்லாம் என்ன, அதோட முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க. ராதா, இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வருவதில் ஏற்கனவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தனி தீர்மானம் கொண்டுவரப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்த அடிப்படையில் இன்று தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்தார். அப்பொழுது அவர் இந்த தீர்மானம் குறித்து முக்கியமான விஷயங்கள் பேசும்போது, கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம உரிமை கிடைப்பதற்கான நடவடிக்கை அவசியம். எனவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் திமுக அரசின் நிலைப்பாடு. எனவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மத்திய அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சாதிவாரி கணக்கெடுப்புடன் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடத்த வேண்டியது அவசியம். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். ஆனால் 2021க்கு பிறகு மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தாமதத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே கோவிட் தொற்று ஒரு காரணம் என்று தெரிவித்தார்கள். ஆனால் அதற்கு பிறகும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள். எனவே மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்புடன் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடத்த வேண்டும் என்று தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்மொழிந்தார். இந்த தீர்மானத்தை ஒட்டி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள். இதில் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், விசிக, மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லா, அதே போன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் உட்பட அனைவரும் பேசினார்கள். அதே போன்று பாஜக, பாமகவும் இந்த தீர்மானத்தில் பேசினார்கள். இதில் பாஜக பேசும்போது மாநில அரசு கூட சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம் என்றும், பாமகவும் அதே போன்ற ஒரு கருத்தை பேசினார்கள். இறுதியாக இந்த தீர்மானம் கருத்து ஓட்டெடுப்பு மூலமாக ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் தெரிவித்தார். எனவே இந்த தீர்மானம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் சாதிவாரி கணக்கெடுப்பும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடத்த வேண்டும் என்ற தீர்மானம் ஒருமனதாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காரணத்தினால் அவர்கள் பேரவையில் இடம்பெறவில்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்த வேண்டும் என்று தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.